அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஜோதிடர் விஜய் பிரகாஷ். அதாவது தீபாவளி சிறப்பை பற்றி உங்களுக்கு கூறப் போகிறேன். தீபாவளி அன்று நாம் எப்படி வழிபட வேண்டும், குபேர பூஜை, லட்சுமி பூஜை இதெல்லாம் செய்தால் நமக்கு என்ன நன்மை இதை பற்றி உங்களிடம் கூறப் போகிறேன். நீங்கள் இதை கேட்டு சிறப்பாக இந்த பூஜைகள் செய்து வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பல நன்மைகள் உங்கள் வீட்டில் கிடைக்கும். இப்பொழுது இந்த தீபாவளியை பற்றி உங்களுக்கு பூஜையை பற்றியும் நான் விளக்கமாக கூறுகிறேன். தீபாவளி என்பது இருளில் இருந்து வெற்றி, அதாவது இருளை விட்டு விலகும் நாள் என்றுதான் அர்த்தம். தீபாவளி என்றால் தீபங்களில் வரிசை என்று அர்த்தம். அதாவது தீபங்களை வரிசைப்படுத்தி வைப்பதால் தீபாவளி என்று போகிறோம். ஆனால் அது மட்டுமில்லை, தீபாவளியை ஒரு அசுரனை இறந்த நாளாக கருதி தீபாவளி வழி கொண்டாடப்படுகிறது. இதே தீபாவளி என்ற அயோத்தியில் ராமர் வனவாசம் விட்டு, அதாவது காட்டிலிருந்து வந்த நாளை தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரி விஷ்ணுவை, அதாவது மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி, அதாவது தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது மகாலட்சுமி தோன்றினாள். அந்த மகாலட்சுமி மீது தேவர்கள் அசுரர்கள் விருப்பப்படுகிறார்கள். ஆனால் மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி விரும்பியதால் மகாவிஷ்ணு அவர் அன்று திருமணம் முடித்த நாளை தான் தீபாவளியாக கருதப்படுகிறது. இதை நம்ம எப்படி தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி பார்த்தீர்கள் என்றால், தீபாவளி அன்று காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது காலை 3:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் கங்கா ஸ்நானம் என்று சொல்லப்படுகிற, அதாவது அன்று மட்டும் குளிர்ந்த நீர் குளிக்காமல் எண்ணெய் தேய்த்து, அதாவது சூடான தண்ணீர் குளித்து வந்திருந்தால் அன்று சிறப்பாக நாளாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அன்று மாலை, அதாவது மாலை ஒரு 6 மணி முதல் 8 மணிக்குள் லட்சுமி குபேரர் பூஜை செய்து வழிபட்டு இருந்தால் உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்கும். அதாவது திருமண தடைகள் விலகும். அதாவது குழந்தைகள் கல்வியின் மேம்படையும், பொருளாதார நன்மைகள் கிட்டும். சில வீடுகளில் சிலவர்கள் அசைவ உணவுகள் சாப்பிடுவதால் அந்த பூஜைகள் செய்ய இயலாது. ஆகையால் அசைவ உணவு உண்ணாதவர்கள் அந்த பூஜையை அந்த மாதிரி செய்யலாம். அசைவ உணவு உண்பவர்கள் மறுநாள் காலையில் இந்த பூஜையை செய்தாலும் இந்த குபேர பூஜை உங்களுக்கு வெற்றி தரும். ஆகையால் இந்த பூஜையை செய்து தாங்கள் வெற்றியடைய வேண்டும். குபேரன் பூஜை செய்ய செய்ய வீட்டின் பல நன்மைகள் கிடைக்கும். அது அமாவாசை திதி அன்று வருவதால் இந்த திதியில் மாலை இந்த குபேர பூஜை வீட்டில் செய்து பலன் பெறுங்கள். அதாவது லட்சுமி குபேரர் பூஜை செய்வது எப்படி பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். காலையில் நீங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்தால் 5 விளக்குகள் ஏற்றி உங்களுடைய ஆடை ஆபரணங்களை வைத்து விளக்கேற்றி வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். லட்சுமி குபேரர் பூஜையை செய்வதாக இருந்தால் மாலை 6 மணி அளவில் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு, அதாவது நைவேத்தியம் பொருள், அதாவது பாயசம் ஏதாவது வைத்து இனிப்பு வைத்து வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு லட்சுமி குபேரர் பூஜையினுடைய தன்மையும் கிடைக்கும். லட்சுமி குபேரர் பூஜை செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால், ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி வராது, பண தட்டுப்பாடு வராது, வீட்டில் செல்வம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் மாலையில் செய்ய வேண்டிய பூஜை கண்டிப்பாக செய்யலாம். செய்ய இயலாதவர்கள் கண்டிப்பாக காலையில் இதே வழிபாடு செய்திருந்தால் உங்களுக்கு அந்த நன்மைகள் கிட்டும். இந்த வருடம் தீபாவளி திங்கட்கிழமை வருவதால் வீட்டினுடைய குடும்பத் தலைவர் வெண்மை நிற ஆடை அணிந்து, அதே மாதிரி பெண்களும் குழந்தைகளுக்கும் வெண்மை கலருடன் சேர்ந்து வெண்மை கலந்த ஆடைகள் அணிந்து வந்தால் உங்களுக்கு பொருளாதார நிலை கொண்டு தடங்கள் இல்லாமல் இருக்கும், வெற்றிகள் குவியும். ஆகையால் நீங்கள் வெண்மை நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்துங்கள், நன்றாக இருக்கும், வெற்றிகளுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். தீபாவளி அன்று ஆடை அணிந்து உங்களுடைய முன்னோர்களை வணங்குங்கள், பெற்றோர்களின் ஆசி பெறுங்கள், நண்பர்கள் உறவினர் வீட்டுக்கு சேர்ந்து இனிப்பு வழங்கி சந்தோஷப்படுங்கள். இது தீபாவளி என்று செய்தால் நன்மையாக அமையும்.